சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964896879. வணக்கம். இன்னைக்கு நாம சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில நடந்த ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வழக்க பத்தி விரிவாக பார்க்க போறோம். இதுல ஒரு மாநில வரி அதிகாரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா அந்த உத்தரவுல ஒரு முக்கியமான நடைமுறை பிழை நடந்திருக்கு. அந்த பிழை என்னன்னா 2022-23 நிதியாண்டிலிருந்து 2025-26 வரைக்கும், அதாவது 4 நிதியாண்டுகளுக்கு சேர்த்து ஒரே மதிப்பீட்டு உத்தரவை அசஸ்மெண்ட் ஆர்டரை அதிகாரி பிறப்பிச்சிட்டாரு. முதல்ல ஒரு வரி செலுத்துபவருக்கு 4 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரே உத்தரவு வர்றது சட்டப்படி சரியானதா? இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஜிஎஸ்டி சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டும் ஒரு தனிப்பட்ட வரி காலம், அதாவது ஒரு டாக்ஸ் பீரியட் ஆக கருதப்படுகிறது. ஓ, அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு தனி கணக்கு மாதிரி? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வரி செலுத்துறவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியா வருடாந்திர ரிட்டர்ன் தாக்கல் செய்றாங்க இல்லையா? ஆம். அப்போ சட்டத்தோட அடிப்படை நோக்கமே ஒவ்வொரு நிதியாண்டையும் தனித்தனியாக மதிப்பீடு செய்யறதுதான். அப்படி இருக்கும்போது 4 வெவ்வேறு வருஷங்களோட கணக்குகளை ஒன்னா இணைச்சு ஒரே ஷோகாஸ் நோட்டீஸ் அல்லது ஒரே உத்தரவை பிறப்பிக்கிறதுங்கிறது சட்டத்துல அனுமதிக்கப்படாத ஒன்று. அப்ப இது அதிகார வரம்பை மீறிய செயல்னு சொல்லலாமா? நிச்சயமா, இது அதிகார வரம்பை மீறிய செயல். அப்படியானால் இந்த வழக்கில் மனுதாரர் இதத்தான் நீதிமன்றத்துல முக்கிய வாதமாக முன்வைத்தாரோ? ஆமா, இங்கதான் இந்த வழக்கு மிகவும் சுவாரஸ்யமாக மாறுது. மனுதாரர் தரப்புல இதே மாதிரி ஒரு வழக்குல இதே நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறத சுட்டி காட்டினாங்க. ஓஹோ, அப்படியா? ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கா? அது சரி. இந்த நீதிமன்றம் WP Noes 29716 of 2024 என்ற வழக்குல 21.07/2025 அன்னைக்கு ஒரு பொதுவான உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுல சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தது. என்னென்ன விஷயங்கள் அது? 1. ஷோகாஸ் நோட்டீஸுங்கிறது வரி காலத்தின் அடிப்படையில மட்டும்தான் வழங்கப்படணும். இப்போ வருடாந்திர ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சிருந்தா அந்த முழு வருஷமும் ஒரு வரி காலமாக கருதப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்படணும்னு சொல்லுச்சு. சரி. 2. ரொம்ப முக்கியமா, ஒன்றுக்கு மேற்பட்ட நிதியாண்டுகளுக்கு ஒரே ஷோகாஸ் நோட்டீஸா அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புனா அது சட்டப்படி செல்லாதுன்னு அந்த தீர்ப்புல உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு தெளிவான தீர்ப்பு இருக்கு. அதையும் மீறி இந்த வழக்கில் அதிகாரி மீண்டும் அதே தவறே செஞ்சிருக்காரு. சரி, இதை தவிர வேறு ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் இந்த வழக்கில் இருந்ததா? அது இதைவிட ஒரு பெரிய பிழை. வாங்க அதை பத்தி விரிவாக பார்ப்போம். இந்த வழக்குல இன்னொரு பெரிய பிழையும் நடந்திருக்கு. 2024-25 மற்றும் 2025-26 நிதியாண்டுகளுக்கு அதிகாரி ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 73 கீழ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, சொல்லுங்க. ஜிஎஸ்டி சட்டத்துல இருந்து பிரிவு 73 மற்றும் 74 ரெண்டுமே 1/4/2024 முதல் நீக்கப்பட்டு விட்டன. அடடா. ஆமா, 2024-25 நிதியாண்டு முதல் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பிரிவு 74A தான் பொருந்தும். அப்போ சட்டத்திலேயே இல்லாத ஒரு பிரிவின் கீழ் நோட்டீஸ் அனுப்பி அதன் அடிப்படையில ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இது முற்றிலும் அதிகார வரம்பற்ற ஒரு செயல். அந்த அதிகாரி சட்ட திருத்தங்களை கவனிக்கவே இல்ல. அதாவது மனதை செலுத்தாமல் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டோட இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாருன்னு இது அப்பட்டமா காட்டுது. அப்படியானால் இந்த 2 பெரிய தவறுகளையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கும்? நீதிமன்றம் மனுதாரரின் வாதங்களை முழுமையா ஏற்றுக்கொண்டது. ரொம்ப தெளிவா 2 முக்கிய காரணங்களுக்காக இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. ஓகே. முதல் காரணம், ஒன்றுக்கு மேற்பட்ட நிதியாண்டுகளுக்கு ஒரே உத்தரவு பிறப்பிச்சது சட்டவிரோதம். சரி. 2வது காரணம், நீக்கப்பட்ட சட்டப்பிரிவான 73 கீழ் நோட்டீஸ் அனுப்பியது அதிகார வரம்பற்ற செயல். அதனால நீதிமன்றம் 15/12/2025 தேதியிட்ட அந்த மதிப்பீட்டு உத்தரவையும் அதுக்கு அடிப்படையான 27/10/2025 தேதியிட்ட ஷோகாஸ் நோட்டீஸையும் முழுமையா ரத்து செஞ்சது. அதாவது
குவாஷ்ட். மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா? அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? நீதிமன்றம் உத்தரவை ரத்து செஞ்சாலும் வரித்துறைக்கு ஒரு அனுமதியை, அதாவது ஒரு லிபர்ட்டிய வழங்கியுள்ளது. அதாவது ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் தனித்தனியா சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி புதிய நடவடிக்கைகளை தொடங்க வரித்துறைக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஓ, அப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா சட்டவிரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, அப்படிதானே? கரெக்ட். பிரச்சனை முடியல, ஆனா சட்டப்படிதான் இனி அதை அணுக முடியும். இந்த வழக்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒரு சின்ன நடைமுறை பிழை ஒரு பெரிய மதிப்பீட்டு உத்தரவையே செல்லாததாக்கி விடுகிறது. ஆமா, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உணர்த்த வேண்டும். வரி விதிப்பு முறையில சட்டத்தோட வழிமுறைகளை மிகச் சரியாக பின்பற்றுவது எவ்வளவு அவசியம்னு இது காட்டுது. பாருங்க, ஒரு அதிகாரி சட்ட திருத்தங்கள் குறித்து தன்னை எப்போதும் புதுப்பிச்சுக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மைதான். நடைமுறை சரியாக இல்லை என்றால் மூல வழக்கே அடிபட்டு போகும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இந்த விவாதம் வரி செலுத்துறவங்களுக்கும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி ஒரு நல்ல பாடமா இருக்கும்னு நம்புறேன். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.